ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவான் வைப். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஒரு மோட்டிவேஷனை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நான் ஒரு படித்த விஷயத்த ஒன்று சொல்லுவேன். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஆடு இறந்து போனால் அதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 அதோட மதிப்பு. அதே ஒரு ஒரு மாடு இறந்து போச்சுன்னா அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 350. அதே ஒரு கோழி இறந்து போச்சுன்னா அதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 250 தான். அதே ஒரு மனுஷன் இறந்து போனோம்னா அவனோட மதிப்பு ரூபா தான் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு நிலை இருக்குது. ஆனால் அப்துல் கலாம் ஐயா அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிறப்பு என்னது ஒரு சாதாரண ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட இறப்பு எப்படி இருக்கணும்னா ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போனா நம்ம என்ன செய்தோம்னா இத்தனை நாள் வாழ்ந்தது பெருசு கிடையாது. இந்த நாடு நம்மளை மதிக்கணும்னா, இந்த உலகம் நம்மளை புகழணும்னா, அப்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க முடியுங்கன்னா ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஒரு லட்சியத்தோட ஒரு குறிக்கோளோட இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளோட உழைப்பு இருக்கணும். அப்படி நம்ம உழைச்சா தான் நம்மளை 4-5 பேர் என்ன செய்வாங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு வரலாறு புதுமைப்படுத்தணும். அதாவது நம்மளோட மதிப்பை நம்ம தான் உயர்த்தணும். அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு தண்ணி கேன் இருக்குது. அந்த தண்ணி கேன்னு பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது ஒரு பெட்டி கடையில் போய் கேட்டிங்கன்னா அதோட விலை எவ்வளோதுன்னா 10 ரூபா தான். அதே இது நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அந்த கேனை வாங்கியிருந்தீங்க, அதே தண்ணி கேனு தான். ஆனால் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 ரூபா சொல்லுவாங்க. அதே நீங்கள் விமான நிலையத்துக்கு போனால், அதாவது ஏர்போர்ட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. பார்த்தீங்கன்னா அது வெறும் சாதாரண தண்ணி தான். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இருக்க இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்மளோட மதிப்பு உயர்த்த மாட்டேங்கும். அப்படியே தான் இருக்கும். அவனுக்கு என்ன இவனுக்கு என்னன்னு நம்மளோட வாழ்க்கையை நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் உயர்வோம், நம்மளும் உயர்ந்து ஒரு 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம வாய்ப்பு நம்ம உருவாக்கணும்.